தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், குஜராத் சூரத் தொடர்ந்து மத்திய பிரதேசத்துல இந்தூர் பிஜேபி 30-40 வருஷமா ஒரே தொகுதியில பிஜேபியினுடைய கோட்டை அப்படின்னு அறியப்பட்ட இடங்கள்லயே இன்னைக்கு பிஜேபி சித்து விளையாட்டு பண்ணி எதிர்கட்சி வேட்பாளர்களை வாபஸ் வாங்க வச்சு அன்அப்போஸ்டா ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இல்ல, கோட்டைன்னு சொன்னீங்களா கொட்டைன்னு சொன்னீங்களா? கோட்டை வந்து இப்ப கொட்டையா மாறிடுச்சுன்னு சொல்ல வரேன். கோட்டை தான் சொன்னீங்களா? இல்ல, எனக்கு திடீர்னு கொட்டைன்னு கேட்டுச்சு. ஓகே, கண்டினியூ. ஒரு காலத்துல கோட்டையா இருந்தது, இன்னைக்கு கொட்டையா மாறுற அளவுக்கு தோல்வி பயம் உருவாகி இருக்கு. அவ்வளவு ஆதரவு இருக்கிற இடத்துல தோத்து போயிருவோன்றதுனாலதான் எதிர்கட்சி வேட்பாளர்களை மிரட்டி உருட்டி பணம் கொடுத்து வாபஸ் வாங்க வைக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒரு சார்ஜ் வச்சிருக்கிறாங்க. வட மாநிலங்கள்ல பாஜகவினுடைய கோட்டை கொட்டையாக மாறிவிட்டது. அது மட்டும் இல்லாம 2 கட்ட தேர்தல்ல 190 தொகுதிகள்ல பாஜக 50 கூட தாண்டாது, பல இடங்கள்ல வாஷ் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செய்திகள் வருது. அதனாலதான் தேர்தல் ஆணையம் முறையா வந்து அதனுடைய வாக்கு சதவீதத்தை வெளியிடாம இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது கரெக்ட் தான். ஏன்னா வட இந்தியாவில எங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு, நாங்க அங்க மக்களுக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுனாங்க. சரி, அப்படி இருக்கிறவங்க தேர்தலை சந்திக்க வேண்டியதானே? எதுக்கு விலை கொடுத்து வாங்குறீங்க? காங்கிரஸ் வேட்பாளர்ல எதுக்கு மிரட்டுறீங்க? எதுக்கு வாபஸ் வாங்க வைக்கிறீங்க? அன்ன போஸ்டா எதுக்கு செலக்ட் பண்றீங்க? அன்ன போஸ்டா இப்போ மக்களாட்சியை வந்து விரும்புறவன் அன்ன போஸ்டா போயிட்டு எலக்ட் ஆக முடியுமா? இப்போ சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்க தோழர். அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாம் கூட போன் பண்ணி ஓவர் நைட்ல போன் பண்ணி நாளைக்கே வந்து வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொல்றதுல வந்து என்ன மாதிரியான ஒரு விளையாட்டு இது? சோ இப்போ இது போல இப்ப இந்தூர்லயும், அதாவது மத்திய பிரதேசம் செய்ய ஆரம்பிச்சாங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க அங்கெல்லாம் வந்து தேர்தலை சந்திக்காமலே வந்து எம்பிக்களை எதனா விலை கொடுத்து வாங்க முடியுமா அப்படிங்கிற அந்த விஷயத்த அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ரெண்டோடு நிக்காது. இன்னும் அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரேவண்ணான்னு ஒரு ராஸ்கல் இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய வீடியோ எண்ணிக்கை வந்து கணக்கிடவே முடியாது. அதே போல இவங்களுடைய அட்ராசிட்டிஸ கணக்கிடவே முடியாது. அப்படிதான் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. யாரெல்லாம் ரொம்ப வல்னரபிளா இருக்காங்களோ, எந்த எம்பிஸ்லாம் காங்கிரஸ் வந்து இது வந்து காங்கிரஸ் வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். தன்னோட கேண்டிடேட்ஸ வந்து 200% தே ஷுட் என்ஷூர். இல்ல கூட்டணி கட்சிகளும் வந்து 100க்கு 200% வந்து உறுதி செய்யணும். நம்ம நிப்பாட்டுற கேண்டிடேட் வந்து எந்த காரணத்தை கொண்டு விலை போக மாட்டான், எந்த காரணத்துலயும் பேக் அடிக்க மாட்டான் அப்படிங்கிறத அவங்க என்ஷூர் பண்ணிட்டு தான் அந்த எலெக்ஷன் ஃபீல்டுக்குள்ளேயே அவங்க போகணும். ஏன்னா இது தோழர், நம்ம எதிரி இப்படிதான் தெரிஞ்சு போச்சு. அவன் எந்த அளவுக்கு கேடு கேட்டவன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த போல வியூகங்களை வகுக்கணும். அந்த விஷயத்துல வந்து நம்ம இப்போ ஓகே, அவங்க இப்படி பண்றாங்க, அது அது அன்அக்செப்டபிள் தான். இட் இஸ் நாட் எத்திக்கல், இட் இஸ் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், எல்லாமே ஃபைன். பட் ஸ்டில் நம்மளும் வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். அதுதான் நம்ம இப்போ பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச பின்னாடி நம்ம அழுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற எம்பிக்கு இன்டாக்டா வச்சுக்கணும். அந்த கேண்டிடேட்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சித்தாந்த பின்னணி கொண்ட நபர்களா இருக்கணும். அட்லீஸ்ட் பார்ட்டி ஹெட்டுக்காவது வந்து அவங்க ரொம்ப விசுவாசமா இருக்கணும். அந்த அளவுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ஃபில்டர் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. சோ டெமோக்ரஸி மேல அவங்க நம்பிக்கை கிடையாது. மாறாக இங்க காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனை நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. காங்கிரஸ் தொண்டர்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் பார்ட்டி கேடர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்க ஒரு உறுதிமொழி எனக்கு கொடுக்கணும், மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னன்னா, நாங்கள் இருக்கும் வரை, காங்கிரஸ் இருக்கும் வரை கான்ஸ்டிடியூஷனை இந்த கட்சியில யாராலையும் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து டச் பண்ணவே முடியாது, மாத்தவும் விட மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நீங்கள் மக்களுக்கு கொடுங்கள், உங்க ஊர்களுக்கு போய் சொல்லுங்கள் இதை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் லீடர் ராகுல் காந்தி. வேற எந்த இந்தியா கூட்டணியோட தலைவர், நம்மளுடைய ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர், நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அவரை. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டரை அது இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல கொடுப்பதை நம்ம வந்து வரவேற்கிறோம். அந்த பிளிப் சைட் நீங்க பார்க்கும்போது காங்கிரஸ்க்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அவங்க நிச்சயமா வந்து அவங்களுக்கு காமன் அஜெண்டான்னு ஒண்ணு இருக்கு. பட் ஸ்டில் இன்டர்னலாவும் அவங்களுக்கு தே ஹேவ் சம் சேலஞ்சஸ். அவங்களுடைய கேடர்ஸ் வந்து இது போன்ற விலை போவதும், பாஜக நபர்களால வந்து த்ரெட் செய்யப்படுவதும் இருக்கு. இந்த சோதனை எல்லாம் கடந்துதான் காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலை வந்து சாதனை களமாக மாற்ற முடியும். காரணம், மக்கள் கூட இருக்காங்க உங்க கூட. உங்களுடைய தொண்டர்களே வந்து உங்களை சப்போஸ் தொய் விழுந்தாலும் மக்கள், அதுக்கு என்ன உதாரணம், என்ன அளவுகோல்னா சோசியல் மீடியாவை போய் பாருங்க. சோசியல் மீடியாவில் சாதாரண ஒரு படிப்பறிவு, எழுத்தறிவு,
இல்ல அட்லீஸ்ட் பேசுற ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க கூட வந்து இன்னைக்கு பிஜேபி எதிர்த்து அவ்வளவு அக்ரெசிவா பேச ஆரம்பிக்கிறான். ஒரு சிலர்லாம் ம். கேட்கறாங்க. அந்த கேள்வி ரொம்ப நியாயமானதா இருக்கு. நம்ம பாமர மக்களுடைய கேள்விக்கு வந்து பதிலே கிடையாது தோழர். ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க. கண்டிப்பா. இட் இஸ் ஃப்ரம் தேர் ஹார்ட். அதற்கெல்லாம் நம்மளால வந்து பதிலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். நான் வந்து 100 என்ன ஒரு மோடி சொல்றாரு, 140 கோடி மக்கள்ல நானும் ஒருத்தன். உங்க குடும்பத்துல நான் ஒருத்தன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு மனுஷன் ரொம்ப அழகா கேள்வி கேட்டிருப்பாரு. நீ என் குடும்பத்துல ஒருத்தரா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா, என் குடும்பத்துல வந்து மணிப்பூர்ல ஒரு பிரச்சனை நடக்கும்போது, எங்க வீட்டு பெண்கள் வரும்போது நீ வரல. என் ம். குடும்பத்துல இருக்கிறவன் விவசாயிகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை தொல்லைய குடுக்க மாட்டான். அவங்க போராடும்போது என் குடும்பத்துல நீ ஒருத்தரா இருந்தா, நீ வந்து கேள்வி கேட்டிருப்ப. என் குடும்பத்துல நீ ஒருத்தனா இருந்தன்னா, அந்த ப பிரிஜ்பூஷன் சிங் அந்த ம். பெண்களுக்கு அந்த அநீதி நடக்கும்போது நீ வந்து கேள்வி கேட்டிருப்ப. என் குடும்பத்துல ஒருத்தரா இருந்தா, நீ வந்து கான்பூர்ல நடந்த ஒரு சம்பவத்துக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நீதி நீ வாங்கி குடுத்திருப்ப. எந்த விஷயத்துக்குமே நீ வரல. ஏன் கண்டிப்பா நீ என் குடும்பத்த சார்ந்தவனா இருக்கவே முடியாதுன்னு தோழர் எந்த மேடையில, எந்த ஒரு எக்ஸ்பர்ட் இத பேசல. சாதாரண ஒரு பாமரன் வந்து பேசுறாரு. ம். சோ மோடிக்கு வந்து இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் பதில் குடுப்பதை விட, பாமர மக்கள் குடுக்கும் பதில் தான் வந்து மிகச் சரியானதாக இருக்கு. அது எல்லாம் வந்து அவங்க நிச்சயம் பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்றது? எப்படி உருட்டுறதுன்னு தெரியாம தான், இப்ப விலைக்கு வாங்குற படலத்துக்கு வந்து வந்திருக்காங்க. சோ அதையெல்லாம் வந்து நம்ம ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறியா தான் இத எடுத்துக்கணும். பட் கேர்ஃபுல்லா தான் இந்த எலக்ஷனையும் வந்து ஹேண்டில் பண்ணணும் தோழர். கண்டிப்பா தோழர். இப்ப வட மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கிறப்ப, மிகப்பெரிய மக்களவை தொகுதிகள் கொண்ட மாநிலங்களாக பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இருக்குது. இதுல பீகார்ல 40ல 30 வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு எளிதாகவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிதிஷ்குமார் வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய பிரச்சார மேடையில கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டிங்க வந்து தவிர்த்திருக்கிறார். அது மட்டும் மோடி பேர சொல்றதே தவிர்த்திருக்கிறார்ன்னு அங்க இருந்து ஒரு செய்தி. என்டிஏல. இப்ப ஆந்திரால பாத்தீங்கன்னா, தெலுங்கு தேசம், அப்புறம் பவன் கல்யாண் கட்சி கூட்டாக தேர்தல் வாக்குறுதிகள அள்ளி வீசியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல சொன்ன எல்லாத்தையும் அப்படியே காப்பி அடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, மோடியோடைய படம் அதுல இல்ல. பாஜக காரங்கள மேடைக்கு கூப்பிடவே இல்ல. என்ன என்டிஏக்குள்ள சலசலப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இத எப்படி பார்க்குறீங்க? என்டிஏக்குள்ள சலசலப்பான்னா நிச்சயம் சலசலப்பு இருக்கும். ஏன்னா, நீங்க யாரையும் கொள்கை ரீதியா வந்து கூட்டணி அமைக்கல. எல்லாரையும் மிரட்டி தான் நீங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தீங்க. நான் எப்பவும் சொல்வது போல தான். என்டிஏ என்பது வேற எங்கேயும் கிடையாது. அது அமித்ஷா மற்றும் மோடியோடைய பாக்கெட்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ எவ்வளோ நேரம் தான் உங்க பாக்கெட்டுக்குள்ள கைய வச்சிருப்பாங்க அமைதியா. அவங்களுக்கான நேரம் கிடைக்கும்போது நிச்சயமா அவங்க வந்து பேசத்தான் செய்வார்கள். ஸோ நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து அணி தாவியே ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இங்க இருப்பாரு, நாளைக்கு வேற ஒரு இடத்துல இருப்பாரு. அவருக்கு வந்து களம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களுடைய கேடர்ஸ் எல்லாமே வந்து அடிமட்டத்துல இருந்து வந்தவங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, "ஐயா நம்ம வந்து மோடி பேர சொன்னா அந்த விழுற 10 ஓட்டு கூட விழாதுய்யா. அதனால தயவு செய்து மோடி பேர சொல்லாதீங்க" அப்படிங்கிறாங்க. அதனால அவர் தேர்தல் காலத்துல மோடியோட பெயரை உச்சரிக்கவோ, அவருடைய படங்களை வந்து யூஸ் செய்வத தவிர்க்கிறாரு. இது அவர் இங்க கத்துக்கல. அவரு பிஜேபி காரங்கிட்ட தான் கத்துக்கிட்டாரு. ஏன்னா நீங்க ம். நல்லா யோசிச்சு பாருங்க 2021 தமிழக தேர்தல். அப்போ அண்ணாமலையாக இருக்கட்டும், வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், இல்ல மற்ற பாஜக வேட்பாளர்கள் யாராக இருக்கட்டும். அவங்க யாருமே மோடியோட புகைப்படத்த வந்து பயன்படுத்தவே இல்ல வாக்கு சேகரிக்கும் போது. இப்ப நான் இருக்கும் தொகுதி, எங்க தொகுதியில வந்து ஒரு முன்னாள் அமைச்சர். அவர் வந்து அதிமுகவுடைய அப்போ வந்து சிட்டிங் மினிஸ்டரா இருந்தாரு. அவரு ஓட்டு கேட்டு வராரு. அவரு வாக்கு சேகரிக்க வரும்போது, கூட்டணி கட்சி தானே தோழர் அப்ப அவங்க. பிஜேபி ம். அங்கு மோடியோட படமோ, அமித்ஷாவோட படமோ கிடையாது. ஜெயலலிதா, எம்ஜிஆருடைய படம். அப்புறம் அவருடைய வேட்பாளருடைய படம் மட்டும் தான் இருந்தது. நாங்க எல்லாம் வந்து பொதுவா கேட்கிறோம். என்னங்க அ அங்க அந்த அந்த கூட வந்த கட்சி நிர்வாகிகிட்ட கேட்கிறோம். என்னங்க உங்க கேம்பெயின்ல வந்து மோடியோட படமே இல்ல. நான் விடுற 1, 2 ஓட்டு கூட விடாத நான் போனானா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. சோ இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான். இத வந்து யாரும் போயிட்டு யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும்லாம் பெரிய இது இல்ல. ராக்கெட் சயன்ஸ்லாம் இல்ல. அவங்ககிட்ட ஜஸ்ட் நீ ம். கேட்டீங்கனாலே சொல்லிடுவாங்க. ஏன்பா இந்த விஷயம் வந்து தான் அங்க இந்த ஃபார்முலா தான் இப்போ நிதிஷ்குமாரும், நம்ம சந்திரபாபு நாயுடு மற்றும் அவர் பேர் என்ன? ஒரு ஆக்டர். அவரு பயங்கரமா பவன் சினிமாலலாம் கல்யாண். ஆ பவன் சினிமாலலாம் கல்யாண். பயங்கரமா புரட்சி பேசுவாரு. ஆனா கடைசியா ஒரு ஜனசேனா. கேடுகெட்ட மனுஷன பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சிருக்காரு. என்னை கேட்டா ஜ ஒரு கோமாளி ஆக்சுவலா ஒரு ஜோக்கர். ஒரு ஜோக்கர் பயமுள்ள நீ போய் இன்னைக்கு பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு, நீ வந்து நாட்டுக்கு நல்லது செய்றன்னு வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. சோ ஜன் இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. சிரஞ்சீவியோட தம்பி, ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண். தோழர் அவ்வளோ ஒரு எவன் ஒருத்தன் பிஜேபி கூட சேர்றானோ அவன் அயோக்கிய பையன். அவனுக்கு மத்த அடையாளம்லாம் தேவையே கிடையாது. அயோக்கிய ராஸ்கல் அவரு. ஆக்சுவலா என்ன சொல்லப்போனா ஒரு மிஸ்டர் அயோக்கிய ராஸ்கல். அப்படிதான் சொல்லணும். பவன் கல்யாண.
பிஜேபி போன்ற ஒரு கட்சி கூட வந்து கூட்டணி வச்சுட்டு என்ன நீங்க தார்மீகமா என்ன பேச முடியும், என்ன நீங்க மாரல் எத்திக்ஸ் என்னத்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும்? சோ இதுதான் கலை யதார்த்தம். அவங்களுக்கும் தெரியும் பிஜேபியோட பேரை சொன்னா ஓட்டு கிடைக்காது. அதனால அவங்க புகைப்படத்தை கூட அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல போட தவிர்க்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த அந்த மேடையிலேயே வந்து அந்த பிஜேபியோடைய ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்க. அவங்களும் வந்து இத பத்தி எதுவும் பேசல. இந்த புகைப்படத்தை வந்து வெளியிடுறத அவர் கலந்துக்கல. அவர் அதுல இப்ப இப்ப எல்லாமே ஒன்றா சேர்ந்து தானே அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளியிடுவாங்க. அவர் அதுக்கு ஒரு ம். ஃபார்மாலிட்டி நிக்க வச்சு ஜஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. அவர் அதுல எதுவுமே கலந்துக்காத விருப்பமே இல்லாம தான் நிக்கிறாரு. இது போன்ற பல விஷயங்கள் வந்து மோடி அவர்கள் 10 வருஷமா பண்ண அழிச்சாட்டியத்தினால வந்திருக்கிற ஒரு ரிசல்ட் தான் இது. 10 வருஷமா பிராண்ட் பண்ணீங்கல்ல, இவர்தான் ஹீரோ, இவர்தான் ஹீரோன்னு பிராண்ட் பண்ணீங்கல்ல, உங்க ஹீரோ இன்னைக்கு 0 ஆயிட்டாரு. அந்த கல ம். யதார்த்தம் தான் இப்போ எல்லா கட்சிகளும் அவர் பேரை பயன்படுத்தவே, அவரோட புகைப்படத்தை பயன்படுத்தவே பயப்படுறாங்க. களம் இப்படிதான் இருக்கும். நீங்க சொல்ற எல்லா மாநிலங்களையும் பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கலாவும் சரி, மேத்தமேட்டிக்கலாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, கிரவுண்ட் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கலா நம்ம பல பல எபிசோட்ல நம்ம பேசியிருக்கோம். இயல்பாவே வந்து பீகார்ல 30 தொகுதிகள் மேல அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா, அந்த கூட்டணி நம்பர்ஸே வந்து இட் வில் வின் தெம் தட் மேஜிக் நம்பர்ஸ். அதே போல மத்திய பிரதேஷாக இருக்கட்டும், இப்ப ஆந்திரா, உத்தரப்பிரதேஷ், இந்த தோழர் குஜராத்ல பாத்தீங்களா இப்போ லேட்டஸ்டா? ஆமா. எவ்வளவு மக்கள் பய ஆடுவாங்க. அந்த கூட்டத்த பார்த்தா இது என்ன குஜராத்தா? இல்ல வேற ஏதாவது மாநிலமான்னு நமக்கே சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு குஜராத்ல வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு. காரணம் இவங்க வந்து ராஜ்புத் சமுதாயத்தினர் வந்து இவங்க எம்பி ஒருத்தர் வந்து பேசிட்டாரு. அதுக்கு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல கட்சி. ம். இது வந்து இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இவங்க வந்து இது போல இங்க இருக்கிற சிறுபான்மையினர் மக்கள வந்து தரைக்குறைவா பேசுவாங்க. வேற ஒரு கம்யூனிட்டி இருக்கிறவங்கள தரைக்குறைவா பேசுவாங்க. பெண்கள வந்து ஒரு டெரகேட்டரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எஸ்.வி. சேகர். பெண்கள் ம். எல்லாமே வந்து ஒரு மாரி அவர் பேசின விஷயத்த சொல்ல முடியாது. அப்படி ஒரு விஷயம் பேசிட்டு அதுக்கு அவங்க பேக் பண்ணாங்க. சோ இது எல்லா மாநிலத்திலும் இது போல தான் இவங்க லூஸ் டாக் விடுவாங்க. லூஸ் டாக் கிடையாது. அது அவங்களோட சித்தாந்தம். அந்த சித்தாந்த ரீதியா ஒருத்தன் பேசுவான். இருந்தாலும் வந்து அதுக்கு மேலிடத்துல இருந்து அது ஒரு பேக்கிங் இருக்கும். அத மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. குஜராத்லயும் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. குஜராத்ல இவங்க ஒரு தொகுதி தோற்றாலே வந்து இவங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இவங்க தோல்வி மேற்கொண்டதற்கு சமம். அத நோக்கி தான் இப்ப போயிட்டு இருக்கு தோழர். நீங்க குஜராத்லயும் நம்ம வந்து ஆவலோட எதிர்பார்க்கலாம். இவங்களுக்கு அங்க தோல்வி இருக்கும் என்பது. கண்டிப்பா தோழர். இப்போ அ ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், அப்புறம் உத்தரப்பிரதேசம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய கோட்டை. இங்க ராஜஸ்தான்லயும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. அங்க உள்ள சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே இப்ப என்டிஏ கூட சேர மறுக்கிறாங்க. இந்தியா கூட்டணியோட இப்ப பாரதிய ஆதிவாசி பார்ட்டி எல்லாம் காங்கிரஸ் கூட சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. மிகப்பெரிய அளவுல வட மாநிலங்கள்ல முன்ன அளவுக்கு கிடையாது. பாஜக செம்மாடி வாங்கியிருக்கிறது. இந்த 190 இடங்கள் 2 கட்ட தேர்தல்ல பாஜக வந்து 50 கூட தாண்டாது அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. அதனாலதான் தேர்தல் ஆணையம் வந்து அந்த உண்மையான இத வந்து வெளியிட மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? தோழர் மார்ச் 15ஆம் தேதியில இருந்து மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒண்ணு இருக்கு. எம்சிசின்னு சொல்லுவாங்க. என்னைய கேட்டா அது வந்து மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் கிடையாது. மோடி கோட் ஆஃப் கான்டக்ட். மோடி என்ன சொல்றாரோ அதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்யுது. இப்போ போன எலெக்ஷன் எடுத்துக்கோங்க 2019 எலெக்ஷன் அதுவும் வந்து 2, 3 கட்டங்களா தான் நடந்தது தேர்தல். ம். அப்போ இதே போல எவ்ளோ நம்பர்ஸ் வோட்டர்ஸ் டர்ன் அரவுண்ட் வந்தது. அது எல்லாமே வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஜெண்டர் வைஸும் வந்து அவங்க வெளியிட்டாங்க. 2019ல உங்களால செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்த ஏன் 2024ல செய்ய முடியல? செய்ய முடியலையா? இல்ல செய்ய விருப்பம் இல்லையா? அந்த கேள்விய நம்ம ம். நேயர்கள்கிட்ட கேட்டுருவோம். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து நீங்க பாஜகவுக்கு சாதகமா தான் செய்வீங்க. எதனால இத சாதகம்னு நம்ம பார்க்கிறோம்னா, நீங்க வந்து இத சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? இப்போ உங்களுக்கு இவ்ளோ வோட்டர்ஸ் இப்போ இங்க ஒரு போலிங் சென்டர்ல நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செய்றோம் தோழர். நமக்கு அன்னைக்கு அந்த ம். போலிங் சென்டர்ல சொல்லிடுவாங்க. எவ்வளோ ஓட்டு வந்து போல் ஆயிருக்கு, எவ்வளோ ஆண்கள் ஓட்டு, எவ்வளோ பெண்கள் ஓட்டு. சோ ஓகே. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு இந்த டேட்டாஸ்லாம் வந்து சேர ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஆகுதுன்னே வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட எவ்வளோ ம். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. அத நீங்க கன்சாலிடேட் பண்ணி சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கு சொல்லுங்க? இது ம். சொல்லணும். சொல்ல வேண்டியது ஏன்னா, அப்ப அதுதான் வந்து டிரான்ஸ்பரன்சி. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன்ஸ்ங்கிறது என்ன? ஓட்டு போட்டோம். அவ்வளவுதான் நீங்க கிளம்புங்கன்னு சொல்றது தான் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷனா? இவ்ளோ ஆண்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. இவ்ளோ பெண்கள் வந்து வாக்கு செலுத்தினார்கள். இதெல்லாம் சொன்னால் தான் எலக்ஷன் ட்ரெண்ட வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அத சொல்லும் பட்சத்தில் வல்லுனர்கள், எலக்ஷன் எக்ஸ்பெர்ட்ஸ் வந்து கண்டிப்பா அதோட ட்ரெண்ட பிரெடிக்ட் பண்ணிடுவாங்க. ஆமா. அது குறித்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பேசுபொருளா ஆகும். இது மாறாமல் இருக்க எலக்ஷன் கமிஷன் வந்து வாய்மூடி மௌனியாக இருக்காங்க.
அப்புறம் நீங்க சொன்னீங்க 50 கூட தேராதுன்னு சொல்லிட்டு. ஆமா. நீங்க நல்லாட்சி குடுத்திருந்தா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கும். நீங்க குடுத்தது ஒரு கொடூரமான ஆட்சி. பாசிச ஆட்சிய வந்து எந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள்? ஏன்னா வி எலக்டட் யூ டெமோக்ராட்டிக்கலி. ஆனா நீங்க வந்து மக்களாட்சி மாண்புகளே வந்து சிதைக்கும் வகையில தான் ஆட்சிய பண்ணீங்க. அப்ப எப்படி மக்கள் வந்து உங்கள விரும்புவாங்க? உங்க கட்சிக்காரங்க வேணா விரும்பலாம். சுயநலவாதிகளாக இருப்பாங்க. சோசியல் மீடியால நீங்க பாட்ஸ வச்சு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பிரசன்ஸ் இருப்பதாக நீங்க காட்டலாம். ஆனா வோட் போட போறது பாட்ஸ் கிடையாது. மக்கள். ம், 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 சோ ம். தேர்தல் அரசியல்ல இதுதான் ஃபைனல் வெர்டிக்ட் வந்து பீப்பிள் தான். சோ நீங்க பீப்பிள் கிட்ட நீங்க எதையாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா தானே நீங்க அத பத்தி பேச முடியும். நீங்க எந்த அச்சீவ்மென்ட்டுமே பண்ணல, எந்த பெர்ஃபார்மன்ஸுமே இல்லாத பட்சத்துல, பீப்பிள் எந்த டெர்ம்ஸ்ல உங்களுக்கு வந்து வாக்களிப்பாங்க? சோ நிச்சயம் மகாராஷ்டிரா இருக்கட்டும், இந்த மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இங்கெல்லாம் நீங்க சொன்னது போல அவங்களுக்கு இறங்கு முகம் தான். இதுக்கு முன்னாடி ஓகே. உங்களுக்கு வந்து கிளீன் ஸ்வீப் பண்ணீங்க நெறைய இடத்துல. ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீங்க தான் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் அது வந்து கன்டின்யூ ஆகுறதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணும்ல. ம். நீங்க அந்த வேக்சினேஷன் புரோகிராமே எடுத்துக்கோங்க. வேக்சினேஷன் புரோகிராம்ல ம். எப்படி மோடி புரமோட் பண்ணாங்கங்க? இப்ப இன்னைக்கு AstraZeneca வந்து அவ்ளோ பெரிய விஷயத்த வந்து பிரிட்டன் கோர்ட்ல வந்து அக்செப்ட் பண்ணும்போது, இப்ப அந்த அந்த விஷயத்த வந்து மோடி பேசுவாரா? இல்ல எங்களுக்கு அன்னைக்கே தகவல் வந்தது. நாங்க வந்து அதெல்லாம் பார்த்து தான் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நாங்க இந்த வேக்சின் கொண்டு வந்தோம்னு ஒத்துப்பாரா? கிடையாது. நமக்கும் தெரியும். ம். அறிவியல் ரிசர்ச் அறிவியல் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எல்லா வேக்சின்ஸ்க்கும், எல்லா மெடிசின்ஸ்க்கும் கண்டிப்பா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதுவும் கோவிட் போன்ற ஒரு காலகட்டத்தில நிச்சயமா இமிடியேட்டா ஒரு வேக்சின் தேவை. அதுக்கு இப்ப 10 வருஷம் உங்களால ஆர்&டி பண்ண முடியாது. அந்த டைம்ல என்ன ரிசோர்ஸஸ் இருக்குமோ, அத வச்சு தான் நம்மளால வேக்சின்ஸ் டெவலப் பண்ண முடியும் தெரியும். சொல்லுங்க. அப்ப மக்கள் மன்றத்துல வந்து டிரான்ஸ்பரன்ட்டா இருங்க. ஆமா நாங்க இப்படி ஒரு இந்த தகவல்லாம் எங்களுக்கு வந்தது. இருந்தாலும் பல உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால், இந்த வேக்சின நாங்க கொண்டு வந்து தான் ஆகணும். அப்படின்றத நீ கிளாரிஃபை பண்ணுங்க. ஒரு ம். கிளாரிஃபிகேஷன் கூட குடுக்க மாட்டோம்னா, இது என்ன நடப்பது மக்களாட்சியா? இல்ல வந்து மன்னர் ஆட்சியா? ஆனா பிரகாஷ் ராஜ் அழகா சொல்லுவாரு. மன்னர்ன்னு தான் சொல்லுவாரு இவர. ஆமாமா. மன்னரு இறுதியா மன்னர் ஆ இறுதியா ஒரு கேள்வி. ஆ பாஜகக்காரர்கள் மோடி, இல்ல அமித்ஷா, ராஜ்நாத் சிங் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை எங்கேயுமே பேசுறதில்ல. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்கு ஒரு ப்ரமோஷன் மேல பார்க்கிறது மோடி தான் பார்க்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் ஒரு சார்ஜ் வச்சிருக்கிறாங்க. மக்கள் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை மறந்துட்டாங்க. அப்படி ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. ஆனா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கொண்டாடுகிறார்கள். அதனால தான் மோடிக்கு அவ்வளவு பதற்றம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இத உங்களுடைய பார்வை என்ன தோழர்? முதல்ல நான் உங்கள வன்மையா கண்டிக்கிறேன் தோழர். நீங்க இந்த பாஜகவோடைய தேர்தல் அறிக்கைய பத்தி பேசி, அத ஞாபகப்படுத்துனதுக்கு உங்கள நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது வந்து காலாவதியான ஒன்று. மக்கள வந்து அத மறந்து அடுத்தடுத்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து சும்மா அவனுங்களே பேசாத விஷயத்த நீங்க வந்து இந்த இந்த விவாதத்துல கொண்டு வரத நான் வன்மையா கண்டிக்கிறேன். எனக்கு என்னவோ உங்களுக்கு ஏதோ ஒரு 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 சீக்ரெட் டீலிங் இருக்குன்னு நெனைக்கிறேன். உங்களையும் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட். அதாவது இந்த சங்கல்ப் பத்ரான்னு சொன்னாங்க தோழர். ம். சீரியஸா அத செங்கல்பட்டு. நான் வந்து ஒரு ஒரு 2, 3 பேஜ் படிச்சேன். படிச்ச உடனே சிரிப்பு தான் வந்தது. அதாவது 10 வருஷமா செய்ய மாட்டானாம். இன்னும் இன்னும் 5 வருஷம் சான்ஸ் குடுத்தா செஞ்சுருவானாம். அந்த அளவுக்கு தான் அந்த விஷயங்கள் 2047. 2047. தோழர் அம் செய்றவன் செஞ்சுருவான் தோழர் உடனே. செய்ய செய்யவே முடியாதுன்னு சொல்றவன் கூட செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவான். ஆனா இவங்கலாம் வந்து எந்த ரகம்னே தெரியல. இத வச்சு ம். நான் அப்புறம் செய்றேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துற ஒரு கேட்டகரி இவங்க. சோ இவங்க கிட்ட ம். இப்படிதான் இருக்கும். ஐயா சிதம்பரம் ரொம்ப அழகா சொன்னாரு. இது வந்து மக்களே மறந்துட்டாங்க. தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு வந்து பேசினாரு. அண்ட் டெய்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா, மோடி அவர்களே வந்து காங்கிரஸ் வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க செய்ய ம். மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி மக்களுடைய மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு. இந்த மகாலட்சுமி திட்டம் வந்து மாசம் வந்து ரூ. 8,500 குடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ரூ. 1,00,000 ம். குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, மோடி தான் அதிகம் பேசுறாரு அத பத்தி. அதே போல சிறுபான்மை நம்மளுடைய வளங்கள வந்து எடுத்து குடுத்துருவாங்க. மங்கள் சூத்ராவ ம். பறிச்சுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்வதன் மூலம் அவரு தான் ஆக்சுவலா பயந்து போயிருக்காரு. இப்ப ம். அவரு சொன்னதால என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உன் ஒய்ஃப் எங்க? நீ கட்டின மங்கள் சூத்ரா எங்க? அப்படின்னு கேட்கறாங்க. நீ ம். கட்டின தாலி எங்கப்பா? உங்க அப்பா, அம்மாவ நீ பாத்துக்கிட்டியா ஃபர்ஸ்ட்டு? உன் பொண்டாட்டிய நீ பாத்துக்கிட்டியா? உன் குடும்பத்த நீ ஃபர்ஸ்ட் பாத்தியா? நீ எங்கள வந்து ஏன் பேசுற? அப்படின்னு வந்து மக்கள் இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ம். அவருடைய டிகிரி, அவருடைய எஜுகேஷனே இன்னைக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு. அந்த என்டயர் ம். பொலிட்டிக்கல் சைன்ஸ் இந்தியாவிலேயே காணப்படாத அந்த கோர்ஸ யார்றா படிச்சா? அதுக்கு என்னடா ப்ரூஃப் இருக்கு? அப்படின்லாம் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே ம். எலக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறது விளையாடுற விஷயம் கிடையாது தோழர். கொஞ்சமாவது ஒரு சென்ஸ், கொஞ்சமாவது மக்கள் மீது ஒரு ஒரு அக்கறை இருந்தா, நம்ம ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும் தான் அத உட்கார்ந்து ஒரு
ஹோலிஸ்டிக்கா வந்து ஒரு விஷயங்களை வந்து எழுத முடியும், கொண்டு வர முடியும். மக்களை பத்தி சிந்திச்சாதான் அது வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாக வரும். உங்களுக்கு மக்கள் பத்தின சிந்தனை கிடையாது. பூரா டைமும் வீடியோஸ். எவ்வளவு வீடியோஸ் தொடர்றது இந்த ரேவண்ணா? 2976 வீடியோ. 2976 வீடியோவுக்கு வந்து யோசிக்கிற நீங்க, மக்களுக்கு ஒரு திட்டமாவது கொண்டு வந்திருப்பீங்களா? அப்படிங்கிறத நேயர்கள்கிட்டயே நம்ம கேள்வியா வைப்போம் தோழர். நிச்சயமா தோழர். தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர்.